ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லேப்லஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதை நம்ம டீகம்போஸ் பண்ணணும், ஏன்னா இது எல்லாம் ஒன்றா இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ இதை மூணாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த டீகம்போஷன் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. இது பேஸ்டு ஆன் டினாமினேட்டரை வச்சு அதை பிரிப்பாங்க. இதில் ஒரு டைப் தான் இது, x+1, s+2, s+3. ஸோ இந்த 3 காம்பவுண்டுக்கும் தான் ஏபிசின்னு கொடுக்குறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் ஏபி, அதுக்கப்புறம் பிசி. ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணி ஏபிசி கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியான மெத்தட் புட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் 2 இதுவும் சேமாக இருக்கும். ஏக்கும் சிக்கும் s+2 சேமாக இருக்கும். ஏக்கும் பிக்கும் s+3 சேமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வச்சு இதை பண்ணிடுவோம். இப்போ எஸ்ஸுக்கு நம்ம -1 சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம பியும் சியும் கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். ஏ வேல்யூவும் எல்ஹெச்எஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணால் ஏவோட வேல்யூ -4. தட்ஸ் ஆல். ஸோ அடுத்த நம்ம கொடுக்க போகிற வேல்யூ என்னன்னா s = -2. இந்த -2 கொடுக்கறதுனால ஏ அண்ட் சி இந்த 2 வேல்யூவும் 0 ஆயிரும். ஸோ பியோட வேல்யூ 15. அடுத்தது சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு s -3ன்னு கொடுத்தா ஏவும் பியும் 0 ஆயிரும். ஸோ சியோட வேல்யூ மட்டும் நிற்கும். ஸோ சியோட வேல்யூ -11. ஸோ ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் சம் ஓவர். ஸோ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். லேப்லஸ் இன்வெர்ஸ் எடுக்கிறோம். தனித்தனியாக கொடுக்குற ஈக்குவேஷனுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் இருக்கிற கான்ஸ்டன்ட்டை தனியாக வெளியில் எடுக்கிறோம். ஃபார்முலா பிரகாரம் 1/s+a e⁻−8 லேப்லஸ் இன்வெர்ஸ். ஸோ ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் -4 e⁻−t + 15 e⁻−2 -11 e⁻−3t. ஸோ ஓவராலாக முடிஞ்சிச்சு. இந்த சம்மில் கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தா டீகம்போசிஷன் மெத்தட்ஸ் தான். அது தெரிஞ்சிட்டாலே ஈஸியாக முடிஞ்சிடும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.